வணக்கம், நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நம்ம அம்மா சமையல் கிச்சனுக்கு வந்திருக்கோம். வணக்கம்மா. வணக்கம்மா. இன்னைக்கு ஹோம் குக்கிங் தமிழ் வியூவர்ஸ்க்கு என்னம்மா செஞ்சு காட்ட போறீங்க? இன்னைக்கு நம்ம வெண்ணெய் புட்டு பண்ண போகிறோம். இந்த வெண்ணெய் புட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ரெண்டாவது காலையில் சாப்பிட்டு போனால் மத்தியானம் வரைக்கும் நல்லா தாங்கும். ரெண்டாவது எலும்புக்கும் எல்லாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க ரெசிபி செய்ய போகலாம். இப்போ முதல்ல நம்ம இட்லி அரிசியை போட்டு நல்லா பொன் வறுவலாக வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா பொரியும். அந்த பொரியிற ஸ்டேஜில் தான் நம்ம எடுக்கணும். இந்த ரெசிபிக்கு நம்ம இட்லி அரிசி மட்டும் தான் யூஸ் பண்ணணுமா, வேற ஏதாவது அரிசி கூட யூஸ் பண்ணலாமா? இட்லி அரிசி யூஸ் பண்ணலாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சிகப்பு கார அரிசி அதை யூஸ் பண்ணலாம். நம்ம சாப்பாட்டு அரிசி அதெல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட் கம்மியாக இருக்கும். ஓ, ஸோ பெட்டர் இந்த அரிசி யூஸ் பண்ணலாம். ஆமாம், இதுதான் நல்லாயிருக்கும். பொன் வறுவலாக வறுத்த உடனே நம்ம எடுத்துக்கணும். அப்போ தான் டேஸ்ட் கரெக்டாக இருக்கும். ரொம்ப அதிகமாக கலர் போயிடுச்சு அப்படின்னா நமக்கு டேஸ்ட்டும் குறைஞ்சிரும். இந்த வறுத்த அரிசியை நல்லா ஆற விட்டுறணும். இப்போ இந்த அரிசி நல்லா ஆறிடுச்சு. மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நைஸாக அரைச்சிடணும். கொரு கொருன்னு இருந்தால் புட்டு உடஞ்சி போயிடும். வெல்லம் கரைக்க போகிறோம். அதுக்கு 1 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம கரைக்காம கூட அந்த வெல்லத்தை போடலாம். அதில் மண்ணாக இருக்கும். அதனால் நம்ம ஒரு கொதி கொதிச்சுட்டு வடிகட்டிட்டோம் அப்படின்னா அந்த கல் ஃபுல்லாக போயிடும். இப்போ வெல்லம் நம்ம 100 கிராம் போட்டுக்கலாம். சிலருக்கு அதிகமாக வெல்லம் தேவைப்படும். அவங்க 125 கிராம் போட்டுக்கலாம். நம்ம நார்மலாக கரெக்டாக போதும் அப்படின்னா ஒரு 100 கிராம் போதும். வெல்லம் பாகெல்லாம் வர தேவையில்லை, சும்மா கரைஞ்சா போதும். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. நம்ம இறக்கி கீழே வச்சுக்கலாம். ஸோ வெல்லம் கரைச்சி வச்சாச்சு. இப்போ அடுத்தது நம்ம என்ன செய்ய போகிறோம்? நம்ம இந்த அரிசி மாவை இதில் போட்டுட்டு வெல்லத்தை வடிகட்டி ஊற்றிட போகிறோமா. சரி. 150 கிராம் இட்லி அரிசி வறுத்து பொடிச்சு வச்சது. ஒரு 2 சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்கணும். இது டேஸ்ட்டுக்காக தான் நம்ம சேர்க்குறோம். ஒரு 25 கிராம் வேக வச்ச கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய், உப்பு இல்லாத வெண்ணெய், நெய் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நீங்கள் கேட்பீங்க வெண்ணெயும் நெய்யும் எதுக்கு போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டுமே போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். கரைச்சி வச்ச வெள்ளைப்பாக வடிகட்டி ஊற்றிக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி, இந்த அரிசி மாவுலாம் கட்டி கட்டியே ஆகக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கணும். இந்த புட்டு மாவுக்கு கடலைப்பருப்புக்கு பதிலாக வேற ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாமா? நம்ம பாசிப்பருப்பும் சேர்த்துக்கலாம், பச்சை பயிரும் சேர்த்துக்கலாம். ரெண்டுல எது சேர்த்தாலுமே டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் வேக வச்சு சேர்க்கணும். பாருங்க, புட்டு மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த பக்குவத்துக்கு இருக்கணும். இந்த மாதிரி திக்காக இருக்கணும். தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. பாருங்க, இப்போ புட்டு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சிடலாம். ஸோ இது நம்ம வேக வைக்கிறது இட்லி பாத்திரத்தில் வேக வைக்கிறோம். ஸோ தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கோங்க. இதுக்குள்ளே ஒரு ஸ்டாண்ட் வச்சிடலாம். தண்ணி நல்லா சூடாகணும். சூடாகினதுக்கப்புறம் தான் நம்ம புட்டு மாவு ஊற்றி வைக்கணும். அப்போ தான் நல்லா வேகும். நான் இந்த மாதிரி கப்பில் ஊற்ற போகிறேன். உங்ககிட்ட இந்த மாதிரி கப்பு இல்லை அப்படின்னாக்கா இட்லி பாத்திரத்தில் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த கப்பில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நெய் தடவிக்கலாம். நெய் இல்லைன்னா பட்டர் எது வேணாலும் நீங்கள் தடவிக்கங்க. தண்ணி கொதிச்சிருச்சுமா, புட்டு மாவு ஊற்றிடலாமா? ஆமாம், ஊற்றிடலாமா. மாவு நம்ம கலக்கி வச்சுடுவோம். சில டைமு திக்காக ஆகிடும். அந்த மாதிரி திக்காக ஆகிட்டால் நீங்கள் கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்துக்கலாம். ஸோ கப்பில் பாதி தான் போடணும். ஆமாம், அது கொஞ்சம் மேலே வந்துடும். இப்போ இது மேலே நம்ம தேங்காய் போட்டுக்கலாம். இப்போ இதை மூடி வச்சிடலாம். வேகிறதுக்கு 10 நிமிஷம் ஆகும். ஸோ இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. வெந்துருச்சான்னு திறந்து பார்க்கலாமா? பார்த்துக்கலாம். வாவ், சூப்பராக இருக்குமா, ரொம்ப அருமையாக இருக்குது. பாருங்க, பாதி கப்பு தான் நம்ம ஊற்றி வச்சோம். ஃபுல்லாக வந்துடும். இது உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் இருக்கோ அந்த மாதிரி கப்பில் ஊற்றி வச்சுக்கலாம். பட்டர்ஃப்ளை மாதிரி, இப்போ குழந்தைங்களுக்குலாம் அந்த மாதிரிலாம் விரும்புகிறாங்க. அந்த மாதிரி கூட நீங்கள் ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ நம்ம கத்தி வச்சு குத்தி பார்த்துடலாம்.
பாருங்கள் சூப்பராக ஒட்டாமல் வந்திருக்கு. இதுதான் இதோட பதமே. பாருங்கள் வெண்ணெய் புட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம வெளியில் வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் ஆறுனதுக்கப்புறம் எடுத்தால் தான் இந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும். இன்னைக்கு அம்மா நம்மளுக்கு வெண்ணெய் புட்டு எப்படி செய்யுதுன்னு காட்டியிருக்காங்க. ஸோ நான் இதை டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். ரொம்ப சூப்பரான வெண்ணெய் புட்டு எப்படி செய்யுதுன்னு பார்த்தோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அவ்வளோ சாஃப்டாக, அவ்வளோ க்ரீமியாக, ரிச்சாக இருந்தது. இது ஒரு அருமையான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இது மிஸ் பண்ணாமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னைக்கு ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சமைச்சதில் ரொம்ப சந்தோஷமா. எனக்கும் ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு வந்து உங்கள் கூட இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். அம்மா சமையல் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். You can get a copy of our first edition of the home cooking book on 21 frames.